இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உபகரணை கிருஷ்ணகரிலே இந்த அற்புதமான சுரேஷ் தலைநகரை ஒட்டி இருக்கக்கூடிய செங்காலன் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலத்தில் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கருவேலாயுத சுவாமி திருக்கோயிலே இன்றைய தினம் மிக அற்புதமான நிகழ்வுகளாக அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபாடு பாமன் ஸ்ரீ குருதாஸ் சுவாமியுடைய கல்வெட்டுக்களும் நூலும் வெளியிடப்படுகின்ற வேளையில் அவர்கள் பாடிய பாடல்களுக்கு விளக்க உரையான குறுந்தகவல் வெளியீடுகளும் நிகழ்ந்து சில செய்திகள் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளை பற்றி இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான ஞான விழாவினை இந்த திருக்கோயிலார் இங்கே ஏற்பாடு செய்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக திருப்பும் முறையாக இந்த திருக்கோயிலுக்கு நிகழ்ச்சி அமைத்த திரு தயாளனை அவர்களுக்கும் அவரை சார்ந்த அன்பர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர் அவர்களுக்கும் மிக அற்புதமாக உங்களுக்கெல்லாம் கிடைத்த வரப்பிரசாதமாக ஒரு நண்பர் செந்தில்நாதன் அவர்கள் மிக அற்புதமான தொடர்பு செய்திகளை எல்லாம் மிக அழகாக முடித்த அண்ணார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அடியார் உள்ள அத்தனை பேருக்கும் என்னை இந்த பணியிலே ஈடுபடுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தயாளனை அவர்களுக்கும் என்னுடைய செவி சேர்த்த வணக்கங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் பாமன் சுவாமியை பற்றி செந்தில்நாதன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவரை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு தெரிவித்தார். அவர்கள் பிரணவ பரம்பரையை சார்ந்தவர். இரண்டு செய்திகள் நாம் இங்கே அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். இதில் ஸ்ரீ பாமன் சுவாமிகளுடைய முருக வழிபாடு எப்படி தனித்துவம் பெற்றது என்கின்ற ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருமதி பாமன் சுவாமிகள் அருள் செய்த பதிகங்களினுடைய அந்த தனித்துவத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டு செய்திகளை நான் இங்கே உங்களுக்கு வற்புறுத்தி சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். வேலை சொல்லாத பொழுது கிட்டத்தட்ட மணி 9:50 ஆகிவிட்டது. எங்கள் ஊரிலே இந்த நேரத்தில் சொற்பொழி வைத்தால் சொற்பொழிவாளர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கலாம். மற்றவர்களெல்லாம் அவர்களோடு வேலையை பார்க்க போய்விடுவார்கள். ஒரு சொற்பொழிவாளர் பிடித்தான் அவரை புக் செய்வதற்காக போனார்கள். எங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் பேச வேண்டும் என்றார்கள். சொற்பொழிவாளர் சொன்னார், தாராளமாக வருகிறேன் சொன்னார். வந்தவர் கேட்டார், ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? ஒரு நிபந்தனை இல்லை, நான் 2 மணி நேரத்துக்கு குறைவாக பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது என்று அவர் சொன்னார். வந்தவர் சொன்னார், அதனால ஒன்றும் பரவாயில்ல, நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கேட்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, இதில் பேசிக்கிட்டே இருந்து நாங்கள் மட்டும் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னார். அதுபோல அங்கெல்லாம் 9 மணிக்கு மேலே பேசினால் அங்கே யாரும் இது கேட்பதற்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே 9:45 மணிக்கு இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அத்தனை பேரும் முருகப்பெருமானுடைய திருவருளும் ஸ்ரீமத் பாமன் சுவாமியுடைய குருவருளும் பெறுவதற்குரிய தகுதியிலே விட்டு இருக்கின்றீர்கள் என்கிற அந்த அரிய செய்தி தான் ஏன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரீமத் பாமன் சுவாமியுடைய முழு பெயர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல தந்தையாரும் தாயாரும் என்ற பெயர் அப்பாவு பிள்ளையது. ஆனால் அவருக்கு தீட்சா நாமமாக குமரகுருதாசன் என்கிற திருநாமம் விடப்பட்டது. கேதுமாதையர் என்கிறவர் தான் சராட்சர உபதேசத்தை அவருக்கு ராமேஸ்வரத்திலே மூழ்கி வரை செய்தார். இவருடைய தகுதி பார்த்து அந்த இளம் வயதிலேயே இவருடைய தகுதி, இவருடைய நூலின் பாடல்களுடைய அந்த தனித்துவத்தையும் பார்த்து அவருக்கு இந்த 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். 2
விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் முதல் விஷயம், ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமானை நேரடியாக வந்து உபதேசம் செய்தார். அதுதான் முக்கியமான ஒரு செய்தி. சுவாமிகள் தன்னுடைய கிட்டத்தட்ட 40 வயதுக்கு மேலே இருக்கிற பொழுது பிறப்பன் வலசை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே, ராமேஸ்வரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் தன்னுடைய இந்த ஆன்மீக பயணத்திலே ஒரு முக்கியமான கட்டமாக ஒருவர் மட்டும் அமருமாறு ஒரு சவக்குழி, அதாவது ஒரு மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு குழி வெட்டி ஒரு ஆள் உட்கார்ந்துக்கலாம், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு சதுரமான ஒரு குழியை வெட்டி சவக்காடாக இருக்கக்கூடிய அந்த மயானத்திலே குழி வெட்டினார். இப்போ அந்த இடத்துல போய் தியானம் செய்யணும்னு சொன்னால் அந்த உரிய அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும். அதற்கான அனுமதியை சுவாமிகள் பெற்றார்கள். மயானத்திலே போய் எதுவும் செய்யறதாக இருந்தாலும் உரிய அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். அதுபோல போய் நான் தியானம் செய்யப்படுகிறேன் என்று உரிய அனுமதி பெற்றார்கள். மயானத்திலே சதுர குழி வெட்டி அதிலே தான் இறங்கி தன்னுடன் அப்பொழுது இருந்த நெருக்கமான அன்பர்கள் அவர்களிடம் தகவல் தெரிவித்துவிட்டு அந்த குழியை சுற்றி வேலியிட்டு அதற்கு ஒரு கதவும் விட்டு ஒரு கட்டில் நுழைகிற அளவுக்கு ஒரு துவாரம் செய்துவிட்டு சுவாமிகள் அந்த குழியில போய் இறங்கி அமர்ந்து விட்டார். போவதற்கு முன்பாக எல்லோரையும் பார்த்து கடவுளையும் மறவாதீர்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு உள்ளே போய் அமர்ந்தார்கள். அமர்ந்த பொழுது அவர்கள் 1-2 நாட்கள் அந்த உணவு துவாரத்தின் வழியாக வந்த உணவை பற்றி சிறிது உண்டு அதை அப்படியே விட்டார்கள். இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு விளக்கு தயார் செய்து அந்த விளக்கு அடிபாகம் நீர் நிறைந்ததாகவும் மேலே அகல் விளக்கு போலவும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை அமைத்து, ஏனென்றால் அதிகமான சூடு கூடாது என்பதற்காக கீழே நீரை வைத்து அந்த விளக்கை ஏற்றிவிட்டு கீழே அமர்ந்திருந்தார். சுவாமிகள் இருக்கிற பொழுது 1-2 நாட்களிலேயே அங்கே 5-6 பெய்கள் முகாம்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். பெய்களுக்கெல்லாம் அஞ்சாமல் ஆணித்தரமாக தன்னுடைய தரத்தை சற்று விடாமல் முருகனையே நினைந்து முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்திலேயே மனதை லயித்து அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். 6 நாட்கள் போயிருக்கும். இந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு புதிய சக்தி இவரை உள்ளே ஒழுங்கி விட்டதாக நினைக்க முடியாது, இருந்து எழுந்திருப்பாயாக என்று ஊக்கவிட்டு சற்று மஞ்சாமல் அவர் தன்னுடைய தண்டத்தை எடுத்து அதை அடிப்பது போல வீசினார். வெளியிலே கலந்தது. பிறகு அதுவும் இவரை விட்டுவிட்டு ஓடி சென்று விட்டது. 6வது நாள் மிக அழகான ஒரு இளைஞன் 2 முனிவர்களோடு வந்து நின்று காட்சி தந்து அந்த முனிவர்கள் முருகனை வந்து நின்ற அந்த அழகனை பார்த்து, இவர் உங்களுடைய பக்தர், உங்களுடைய பாடல்களை செய்வதில் விருப்பமுடையவர் என்று சொன்னவுடனேயே முருகன் அவர் பக்கமாக திரும்பி அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர்களோடு சென்று மறைந்தார். இந்த செய்திகளை சுவாமிகள் குறிப்பிடுகிறார். எனவே 6வது நாள் தான் பெற்ற உபதேசத்தை சுவாமிகள் குறிப்பிட்டார். ஒரு முக்கியமான உபதேசம் செய்தார் என்று சொன்னார். அதனுடைய விரிவு தான் சுவாமியுடைய நூல்கள். பிறகு தொடர்ந்து சுவாமிகள் 35 நாட்கள் 6வது நாளுக்கு அப்புறம் 35வது நாள் வரைக்கும் அங்கேயே இருந்தார். ஏகதேச விருந்தர்கள் வருகிறார்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லி 35வது நாள் கட்ட பொழுது பெருமானுடைய கட்டளை இருந்தால் மட்டுமே நான் எழுந்திருப்பேன் என்ற உடனே அப்படியே ஒரு கட்டளை பிறந்தது. சுவாமிகள் வெளியே வந்தார். எனவே இப்படி முருகனிலிருந்து நேரடியாக உபதேசம் பெற்ற செல்வ பாமன் சுவாமிகள் அவருடைய வாக்கெல்லாமே பதிவாக்காகவே அமைந்திருந்தது. எல்லோரும் பாடுகிறார்கள். ஆனால் பாடல்கள் அவரவர்களாக அது செய்கின்ற பொழுது அது பசுவாக்காது. அதாவது சுவாமிகள் செய்வது எல்லாம் பதிவாக்கு என்று சொல்லப்படுகிறது. பதிவாக்கு என்று சொன்னால் நம்மை போலவே ஒரு மனிதர் போலதான் இருப்பார்கள். ஆனால் உள்ளிருந்து உணர்த்த அந்த உணர்வுகளைத்தான் அவருடைய பாடல்களாக சொல்லுகிறார். சுவாமிகள் அப்படி அற்புதமான பாடல்களை 6666 பாடல்கள் செய்திருக்கிறார். அதை 6 மண்டலங்களாக அவர்களே தொகுத்து தந்திருக்கிறார். அதிலே முதல் மண்டலத்திலே
1266 பாடல்கள் பாடல் செய்திருக்கிறார். முதல் மண்டலத்தில் இருக்கிற பாடல்கள் அத்தனைக்கும் விளக்க உரை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்தார் தயானந்தி அவர்கள். ஒரு அன்பருடைய வேண்டுகோளுக்கு 1266 பாடலுக்கும் மாதக்கணக்கான விளக்க உரை பதிவு நடந்தது. அந்த முழுக்க விளக்க உரை அவர்கள் குறிப்பிட்டது போல தலை சிறந்த ஓதுவார் மூர்த்திகளாக இருக்கக்கூடிய திருத்தணியன் சுவாமிநாதன், மயிலை கபாலீஸ்வரர் ஓதுவார் சத்குருநாத தேசிகர், கரூர் வெங்கடேசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அடியே விளக்க சொல்லியிருக்கிறேன். அந்த குழுந்தர்கள் தான் இப்பொழுது இங்கே வெளியிடப்படுகிற ஒரு இலவச குழுந்தர்களாக இருக்கிறது. அதை ஒட்டி பலன்கள் பதிவுகள் என்று சொல்லப்படுகின்ற சண்முக கவசம், பகை கடிதல், அது மட்டுமல்ல வேறுகுழவி வேட்கை, சரளப்பொய்யில் திருவிளையாடல், பஞ்சாமிர்த வண்ணம், மிக அற்புதமான இந்த பாடல் பகுதிகள் எல்லாம் சுவாமிகள் நம் உறுதி செய்தார். சரி, பாடல்களை பாடி விடுவதால் மட்டும் நமக்கு வேண்டுகிறது நடந்து விடுமா எப்படின்னு நாம் யோசிச்சு பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய அந்த அற்புத அருளை பெறுவதற்கு பாடல்கள் எவ்வாறு துணை நிற்கின்றன? ஏன் எல்லா பாடலும் துணை நிற்காது? அருளாளர்கள் அருளை செய்த பாடல்கள் மட்டும் துணையாக இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தி சைவ சித்தாந்த ரொம்ப அற்புதமாக சைவ சித்தாந்த செய்திகள் சொன்னார். ஒரு கேள்வி, ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை சுவாமிகள் விதைக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஒன்று என்னன்னு கேட்டா, சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல. அடிப்படையாக சொன்ன முதல் ஐமுக சிவனும் அறுமுக சிவனும் வேறு வேறு அல்ல. ஐமுக சிவனே அறுமுக சிவன். நாம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஐமுக சிவனாக இருக்கக்கூடிய சிவனிடமிருந்து முருகன் வந்தான், சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொன்னார். சிவனிடமிருந்து முருகன் வருவதற்கு முன்பாக முருகன் இல்லை அல்லவா என்று கேட்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் உண்டாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை ஊர் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் வேதப்புரிய என்று சொல்லுகிற பொழுது, உதித்தனன் இந்த குழந்தைய ஒரு சத்தம் போடாம வச்சுக்கல, கொஞ்சம் மற்றவர்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க பெரிய விஷயம் சொல்றோம். உதித்தனன் உலகம் புரிய அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் உதித்தான் என்ற புதுசா வந்தான் அர்த்தமா? நேற்று மறந்திருந்தா இன்னைக்கு தோன்றினான். உதித்தனன் என்று சொன்னால் புதிதாக சூரியன் வந்தான் அர்த்தம். சரி, இப்ப எப்படி ஐமுக சிவன் அறுமுக சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் எப்படி நமக்கு நீங்க வேண்டும் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஐமுக சிவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு 5 முகமா 6 முகமா? யாரும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பஞ்ச வாத்தியாருக்கா வைக்க முடியும்? பையனுக்கு தான். சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 6? அதோ முகம் இருக்கு. அது நமக்கு தெரியுதா? அதோ முகத்தோடு இருக்கிற மூர்த்தம் ஏதாவது சொல்லுங்க. மாகேஸ்வர மூர்த்தர்கள் எது?